ஸ்ரீ நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகல்வேளையும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இடைவிடாத மன்றாட்டு என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இடைவிடாத மன்றாட்டுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் என்ற புஸ்தகம் 123 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 123 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம மையமாச்சு பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் அநேக விதமான தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, அநேக கம்பெனிகளில் பணிபுரிகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கங்கள் இருக்கிற அப்படின்னால தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பளம் அந்த வாங்கக்கூடிய அந்த சூழல் வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் மாறக்கூடிய நிலை உண்டாகுங்கிற அந்த நிலையோடு என்ன செய்கிறாங்க, அந்த சம்பளம் வாங்க போவாங்க. அது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் ஒரு முறை இருந்தாலும் சம்பளத்தை வாங்கணும், எஜமான் பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு விதமான சந்தோஷம் அவங்களுக்கு உண்டாகும். அப்போ அந்த எஜமான் எப்போ வருவார், எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா காரியத்தையும் செய்வார், அவர் வந்தால் தான் பிரச்சனையும் மாறும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க காத்து என்ன செய்வாங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே இருப்பாங்க. இதே போல் ஒரு வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, ஒரு வீடுகளாக வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, இல்லை ஒரு சின்ன ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களும் சரி, அவங்க மத்தியிலேயும் இப்படி தான் விஷயம் சூழ்நிலைகள் உண்டாகும். எப்போ எஜமான் வந்து அவர் இறக்கப்பட்டு சீக்கிரம் சம்பளத்தை கொடுப்பாரு, சீக்கிரம் பிரச்சனைகளை மாற்றுக்கான வழியை ஏற்படுத்துவாருங்கிற அந்த நிலைமை வர்றைக்கும் அந்த வேலைக்காரருடைய இருதயமும் கண்களும் ஏங்கி இருக்கும், கண்கள் நோக்கி இருக்கும். அதுதான் அங்கே போட்டுக்கிறது. எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல, எஜமாட்டியின் கையை வேலைக்காரியினுடைய காரியம் நோக்கி இருக்குமா போல, தேவனாகி கர்த்தர் இறக்கம் செய்கிறதுக்கும் கண்கள் நோக்கி இருக்கிறது. அப்படின்னா என்ன இருக்குன்னா, இடைவிடாத ஜெபம், இடைவிடாத மன்றாட்டுங்கிறத அங்கே பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உடனே செய்வார். சில நபர்களுக்கு அதை தாமதப்படுத்துவார், சில நபருக்கு படிப்படியே செய்வார். ஆனால் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிடாம, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் வந்து காரியம் கேட்கப்பட மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது, அது மற்றவங்களுக்கு எனக்கு கூட நடக்க மாட்டேங்குது, அப்போ இது எப்படி இழுத்துட்டு இருக்குது, செவ்வாய் இழுக்குது, தடையாக இருக்குது, என்னன்னே தெரியலன்னு குழம்பிட்டு ஆண்டவரை பார்க்குற அந்த பார்வையை நம்ம என்ன செய்கிறோம், நிறுத்திடுறோம், அந்த ஜெபத்தை நிறுத்திடுறோம். அப்படி நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள், இந்த வசனம் மனுஷரும் 123 சங்கீதத்தில் 2 வசனம் பார்க்குறோம். எப்படி ஒரு உலக பிரகாரமான எஜமானுடைய கையையும் எஜமானுடைய கையையும் வேலைக்காரர்கள் அந்த இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் விடாதபடிக்கு நோக்கி பார்க்கணும்னு நினச்சி பார்க்குறாங்களோ, அதே போல் ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் நம் வாழ்க்கையில் இரக்கத்தை காண்பிக்கிற வரைக்கும் இடைவிடாத மன்றாட்டு எதிர்பார்ப்பு நினைச்சக்கூடாது, குறைச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்க வர அர்த்தம். அப்படி நம்ம உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் இடைவிடாத நிலை இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை என்ன செய்ய முடியும், காண முடியும். இன்றைக்கு இந்த இடைவிடாத மன்றாட்டுங்கிற தலைப்பில் பார்க்குற நம்ம பல நேரங்களில் கஷ்டம் வரும்போது சோர்ந்து போய் அவரை பார்க்குறத விட்டுருவோம், வேதவாத்தை விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம், அவரை பார்க்குற என்னதே விட்டுருவோம். அப்படி வருது இப்படி இருந்து புலம்பிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாதபடிக்கு இடைவிடாத மன்றாட்டை நான் வந்து செய்யணும், செலுத்த வேண்டும். ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலைக்காரங்களே எஜமான்கிட்ட எப்படியாவது இறக்கத்தை பெறணுங்கிறதுக்காண்டி சோர்ந்து போகாமல் அந்த எதிர்பார்ப்பை நிப்பாட்டாமல் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும், அதிகமான எதிர்பார்ப்போடு இடைவிடாத மன்றாட்டை நிறுத்தாமல் இருக்க வேண்டும். சரி, யார் அப்படி நிறுத்தாமல் இருந்தாங்கன்னு எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். அதில் அநேக எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை என்ன செய்யலாம், எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா எழுதின புத்தகத்தில் 18 அதிகாரம் ஒரு விதவையை பார்க்கலாம். அவர் விதவை இருக்கிறா. அந்த விதவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை. அப்போ அந்த விதவை இருக்கிற ஊரில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அவர் தேவனுக்கு பயப்படாதவாறு, அவர் மனுஷரை மதிக்காதவராக இருக்கிறாரு. அப்போ தன் பிரச்சனையை அந்த விதவை வந்து கொண்டு போகிறா. எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி, எனக்கு எதிராளிக்கு இருக்கிற வழக்கை தீர்த்து வைங்கன்னு சொல்லி போகிறா. அவரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறி மாறி அவரை அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த விதவையானவள் சோர்ந்து போகவில்லை, எனக்கு எந்த ஒரு காரியம் நடக்கல, அவரை தோண்டு போகவில்லை. திரும்ப 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 வந்து 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 என்ன செய்றாரு, விடாதபடிக்கு அவரை வந்து
அப்படியே என்ன செய்றாரு, தொந்தரவு பண்ற அளவுக்கு மாத்துறாரு. உடனே அவர் என்ன செய்றாரு, அந்த நியாயாதிபதி சொல்றாரு, இவ தொடர்ந்து என்னிடத்துல அலட்டிக் கொள்ளாதபடிக்கு நான் அவளுக்கு நியாயம் செய்யன்னு சொல்லி, நீதி செய்யன்னு சொல்லி அவர் இறங்கி செய்றாரு. அப்போ ஒரு விதவையான ஒரு நபரு இடைவிடாதபடிக்கு தன்னுடைய காரியத்துக்காக திரும்ப 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 சோர்ந்து போகாம வராங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவரை நோக்கி சோர்ந்து போகாம வந்துகிட்டே இருக்கணும். உடனே அந்த நியாயாதிபதி என்ன செய்றாரு, தேவனுக்கு பயப்படாதவரு அந்த விதவைக்காண்டி உடனே நீதி செய்ய இறங்கி வரார். காரணம், அவ இடைவிடாது கடந்து வந்த நிலைதான். அப்போ அதே போல நம்ம வாழ்க்கையில ஊழியமா இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு காரியம் நடக்கல, அது லேட் ஆகுது, தாமதிக்குது, ஒண்ணுமே இல்லை, சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி சூழல் வரும்போது, அந்த மன்றாட்டை நிப்பாட்டிடக்கூடாது. அந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஜமானின் கையை வேலைக்காரங்க நோக்கி இருக்குமா போல, எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, நம்ம இயேசுவை நோக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. அது எடுத்துக்காட்டா அந்த விதவை பெண். அந்த 7 விதவை நியாயாதிபதியை நோக்கி வந்துகிட்டே இருக்க விடாம, நடந்தது என்ன, நடந்தது என்ன, அந்த நியாயாதிபதி நியாயம் செஞ்சு எல்லா காரியத்தையும் சேர்த்து வச்சு முடிச்சாரு. அப்போ இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் பல நாள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் விஷயமாவோ அல்லது ஒரு தனிப்பட்ட காரியமோ எந்த காரியத்துக்கும் அது ஒரு ஆன்சர் சரியாக தெளிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கனால நம்ம சோர்ந்து போய் ஜெபத்தை கூட விட்டுருக்கலாம். இன்னைக்கு அப்படி விடாமல் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணி இந்த விதை போல் நம்ம செயல்படும் பொழுது, வேலைக்காரனை போல வேலைக்காரி போல இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் விடாத அந்த மன்றாட்டை செலுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தொடர்ந்து இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இடைவிடாத மன்றாட்டை எல்லாரும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களுடைய வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.